தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ட்விட்டர் மூலமாவே நிறைய அரசியல் விஷயங்களை சொல்றதால அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதினே நிறைய அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா தமிழக வெற்றி கழக கட்சியோட முதல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல ஏப்ரல் 26, 27 தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலைமையில தான் தளபதி அவர்கள் 2 நாள் பயணமா கொடைக்கானல் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது அரசியல் ரீதியான பயணம் இல்ல அப்படிங்கறனால தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் தளபதிக்கு வரவேற்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்ச உடனே தளபதி அவர்கள் நம்ம மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் கூட்டத்துல கலந்துக்க போறாரு. 2 நாள் கோயம்புத்தூர் தளபதியோட கோட்டையாவே மாறிடுச்சு. இந்த சூழல்ல தான் தளபதி அவர்கள் மதுரையில காலடி எடுத்து வைக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. இதுக்கு இடையில தான் நமக்கு இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்னு போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா மக்கள் ஆதரவு தாவேகா கட்சிக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடந்ததா சொல்லப்படுது. எதிர்பார்த்த மாதிரியே கோயம்புத்தூர் மக்கள் கிட்ட இருந்து தாவேகா கட்சிக்கு நல்ல வரவேற்பை கிடைச்சனால கோயம்புத்தூர் தொகுதியில தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போட போறாருன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் அதே நேரத்துல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாசத்துக்கு மேல இருக்கிறனால மத்த தொகுதிகள்லயும் விஜய்க்கான வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த ஒரு முக்கியமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தாவேகா கட்சி வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்டான டிவிகே அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே வரணும்னா மறக்காம நம்ம சேனல் விஜய் ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.